Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் Tkinter பேக்கேஜில் மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெசேஜ் பாக்ஸ் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பாக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் டோட்டலாக வந்து 8 டைப் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஃபோ, ஸோ எரர், ஸோ வார்னிங், ஆஸ்க் கொஸ்டின், ஆஸ்க் ஓகே கேன்சல், ஆஸ்க் ரெட்ரை கேன்சல், ஆஸ்க் எஸ் ஆர் நோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எஸ் நோ கேன்சல் ஓகேங்களா. இந்த 8 டைப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம Tkinter பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மெசேஜ் பாக்ஸ் பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் Tkinter இம்போர்ட் மெசேஜ் பாக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ஈக்குவல் டிகே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோவுக்கு சைஸ் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா விண்டோ டாட் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வித் வந்து 500 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நான் 600 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம இந்த விண்டோவுக்கு நம்ம டைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா விண்டோ டாட் டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ளார நான் வந்து என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த விண்டோ ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம மெயின் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ டாட் மெயின் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து Alt + Shift + F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்மளோட ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் பைன்னு சொல்லி சேவ் பண்ணிடணும். ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த விண்டோ வந்து கிரியேட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு மெசேஜ் பாக்ஸ் டைப்பை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஃபோ அப்படிங்கிற மெசேஜ் டைப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விண்டோவில் ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ் வரணும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இன்ஃபோ ஈக்குவல் பட்டன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டனுக்கு டைட்டில் வரணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இன்ஃபோ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃபோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனுக்கு நம்ம பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேட் எக்ஸ் பேட் ஒய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேட் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பேட் ஒய் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பட்டனுக்கு வித் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு வித் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வித் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஈக்குவல் இந்த ப்ராக்கெட்டில் டைம்ஸ் ரோமனுக்காக நான் டைம்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 வரணும். அண்ட் தென் நம்மளுக்கு போல்டாக வேணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள போல்டுன்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனுக்கு பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பிஜி கலர் ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிஜி ஈக்குவல் நான் வந்து ப்ளூ கலர் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. டபுள் கோட்ஸில் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு எஃப்ஜி ஈக்குவல் ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன் டபுள் கோட்ஸ்குள்ளார ஒயிட் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பட்டனுக்கு நம்ம பேக் ஃபங்க்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் இன்ஃபோவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கமாண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் வந்து கமாண்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் ஈக்குவல் நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஃபோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமாண்டில் இன்ஃபோ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணுமா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டிஃபைன் நான் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன் இன்ஃபோன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் தென் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கோல்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஸோ இன்ஃபோ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா.
ஸோ இன்ஃபோ. இப்போ நம்மளுக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகணுமோ அந்த மெசேஜை நம்ம இந்த வித் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஃபோன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸுக்கு டைட்டிலாக ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா. நம்மளுக்கு பாடியில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கமா கொடுத்துட்டு இப்போ இந்த டபுள் கோட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு நம்ம பாடியில் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இன்ஃபோன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு Shift+F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ இன்ஃபோ பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து டைட்டில் வந்து ஷோ இன்ஃபோன் வந்திருக்கு. அண்ட் தென் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோ இன்ஃபோ அப்படிங்கிற மெசேஜ் டைப் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஷோ எரர் அப்படிங்கிற டைப் பார்க்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இன்ஃபோக்கு பதிலாக நம்ம எரர்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ எரர் டாட் பேக் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஷோ இன்ஃபோக்கு பதிலாக ஷோ எரர்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரில் ப்ளூன்னு இருக்குது. ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபோக்கு பதிலாக நம்ம எரர் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். எரர். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணுமா ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஃபோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எரர் டைப் பண்ணிக்கலாம். எரர். இப்போ நம்மளுக்கு ஷோ இன்ஃபோக்கு பதிலாக நம்மளுக்கு ஷோ எரர் டிஸ்பிளே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஷோ எரர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த டைட்டில் அண்ட் தென் பாடி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷோ எரர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஃபோக்கு பதிலாக எரர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பட்டன் வந்து கேட்டால் இருக்குது. இப்போ ஷோ எரர்னு இருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு எரர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் பாடிலையும் டைட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ எரர் அப்படிங்கிற மெசேஜ் டைப். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த மேலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம pad-y வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ pad-y ஈக்குவல் ஜஸ்ட் ஒரு 5 வேல்யூ மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். pad-y ஈக்குவல் 5. ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்லேருந்து ஒரு 5 வேல்யூக்கு மூவ் ஆகும் இந்த பட்டன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்லேருந்து நம்மளுக்கு டாப்லேருந்து ஒரு 5 வேல்யூக்கு நம்ம வெர்டிகலாக மூவ் ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வார்னிங் அப்படிங்கிற மெசேஜ் டைப் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வார்னிங் ஜஸ்ட்டு சேம் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எரரில் பார்த்தீங்க அப்படின்னா வார்னிங் டைப் பண்ணிக்கிறேன். வார்னிங் அண்ட் தென் இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வார்னிங் நான் கொடுத்துக்கிறேன். வார்னிங் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வார்னிங் பட்டன் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கமாண்டில் இந்த எரர் ஃபங்க்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வார்னிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபைன் ஃபங்க்ஷனை நம்ம காப்பி பண்ணிவிட்டு கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த எரர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் போட்டுடலாம் வார்னிங் அப்படின்ட்டு. அண்ட் தென் மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ எரருக்கு பதிலாக ஸோ வார்னிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் ஸோ எரர் வார்னிங் இந்த எரர் ரிமூவ் பண்ணிட்டு வார்னிங் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ வார்னிங் சொல்லிட்டு ஒரு பட்டன் கேட்டாயிருக்கு. இப்போ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வார்னிங் டைப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா. மெசேஜ் பாக்ஸில் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் சேம் இதே பட்டன் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வார்னிங் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த வேரியபிள் நேம் வந்து ஸோ கொஸ்டின். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரீன் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம க்ரீன் கலர் வரணும். ஸோ அதனால் நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வார்னிங் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும்.
ஜஸ்ட்டு இந்த டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் நம்மளுக்கு வரணும். கொஸ்டின் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் கொஸ்டின் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஆஸ்க் கொஸ்டின், அந்த ஆஸ்க் கொஸ்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கொஸ்டின் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ கொஸ்டின் சொல்லிட்டு நம்மளுக்கு பட்டன் வந்துருக்கு ஓகேங்களா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டைப் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஆர் நோ சொல்லிட்டு நம்மளுக்கு 2 பட்டன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு பட்டன் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் ஓகே கேன்சல் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம அந்த டைப் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஓகே கேன்சல் மட்டும் நான் அந்த வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கேன்சல். ஸோ இந்த பட்டன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கேன்சல் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே கேன்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பட்டன் நம்மளுக்கு ப்ளூ கலரில் வேணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கேன்சல் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணுமா ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு பதிலாக ஓகே கேன்சல் டைப் பண்ணிக்கலாம். ஓகே கேன்சல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஓகே கேன்சல் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஃபங்க்ஷன் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே கேன்சல். இது வந்து நம்மளுக்கு டைட்டிலில் வரும். நம்மளுக்கு பாடியில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி செகண்ட் டபுள் கோட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலரில் ஓகே கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைப்பில் ஓகே கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு 2 பட்டன் வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கேன்சல் அப்படிங்கிற டைப் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரை அண்ட் கேன்சல் சொல்லியிருக்கு ஓகேங்களா. ஜஸ்ட்டு சேம் இப்போ நம்ம இந்த கோடை காப்பி பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓகேக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரீட்ரை கொடுத்துக்கலாம். ரீட்ரை அண்ட் கேன்சல். ஜஸ்ட் இந்த வேரியபிள் நேம் காப்பி பண்ணி பேக் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே ரிமூவ் பண்ணிவிட்டு ரீட்ரை நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் நேமை மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரை கேன்சல் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாமா. ஜஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபைன் ஃபங்க்ஷன் போயிட்டு இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கேன்சலுக்கு பதிலாக ரீட்ரை கேன்சல் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து நம்ம என்ன கால் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்க் ரீட்ரை கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேங்களா. அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீட்ரை அண்ட் தென் கேன்சல். பாடியிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரீட்ரை அண்ட் கேன்சல் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ப்ளூக்கு பதிலாக நான் ரெட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரெட் கலரில் ரீட்ரை கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு பட்டன் வந்து கேட்டால் இருக்கும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுற நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ரீட்ரை அண்ட் தென் கேன்சல் அப்படிங்கிற 2 பட்டன் வந்து வரணும் ஓகேங்களா. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீட்ரை அண்ட் தென் கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு 2 பட்டன் வந்து கேட்டால் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் எஸ் ஆர் நோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எஸ் நோ கேன்சல் சொல்லிட்டு நமக்கு 2 டைப் இருக்குது. ஸோ இந்த 2 டைப்பு நம்ம வந்து கோட் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு இந்த பட்டன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் நோ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ் நோ. நம்ம இந்த பட்டனுக்கு நம்ம டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் நோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரை கேன்சலுக்கு பதிலாக எஸ் நோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
ஸோ இப்போ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட்டுக்கு பதிலாக நம்ம உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வரணும். ஸோ நல்லா ஆரஞ்சு நான் கொடுத்துக்கிறேன், ஆரஞ்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த எஸ்னோ ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம காப்பி பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீட்ரை கேன்சல் பண்ணலாம் எஸ்னோ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மெசேஜ் பாக்ஸில் வர ஆஸ்க் எஸ்னோ ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஆஸ்க் எஸ் நோ ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரை கேன்சலுக்கு பதிலாக ஆஸ்க் எஸ் நோ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் நோ அண்ட் தென் நம்மளுக்கு பாடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரை கேன்சலுக்கு பதிலாக எஸ் நோன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் நோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எஸ் நோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பட்டன் வரணும். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ் நோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த பட்டன் வந்திருக்கு. இந்த எஸ் நோ பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம கிளிக் பண்ணுறப்பே நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ சேம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம கொஸ்டின் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ் நோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பட்டன் வந்திருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு எஸ் நோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கொஸ்டின் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணாலும் நம்மளுக்கு எஸ் நோ அப்படிங்கிற ஒரு பட்டன் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ் நோ கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னொரு டைப் இருக்குது. ஸோ நம்ம அந்த டைப் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த கோடை நான் காப்பி பண்ணி நான் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் நோன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா நான் கேன்சல்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எஸ் நோ கேன்சல். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்லையும் நான் எஸ் நோ கேன்சல் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் வரணும். ஸோ நல்லா க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டில் எஸ் நோ கேன்சல் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் நோ கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம லாஸ்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எஸ் நோ ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி இங்கே கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி அண்ட் பேஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் நோ கேன்சல்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். எஸ் நோ கேன்சல் அண்ட் தென் இந்த மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் எஸ் நோ கேன்சல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து எஸ் நோ கேன்சல் அண்ட் தென் பாடியிலும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நோ கேன்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். எஸ் நோ கேன்சல் சொல்லிட்டு பட்டன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் நோ கேன்சல் சொல்லிட்டு நம்மளுக்கு 3 பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் இருக்கிற டைப். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஷோ இன்ஃபோ, அதை பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபோ பட்டன் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஷோ எரர், நம்மளுக்கு எரர் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷோ வார்னிங் அண்ட் தென் கொஸ்டின் டைப் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கேன்சல் டைப் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்ரை அண்ட் கேன்சல் அண்ட் தென் 7th பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ டைப். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நோ கேன்சல் அப்படிங்கிற டைப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் நம்ம ஒவ்வொரு டைப்பை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டைப்பாக வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.